Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with me, Meenu Narayanan, your social science tutor. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? 10th standard students, we are going to see about the chapter wise revision பண்ணிட்டு இருக்கோம். Complete lesson with book back questions பண்ணிட்டு இருக்கோம் discussion. And today we are going to see chapter 5 of your history, social and religious reform movements in 19th century. ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த 19th சென்ச்சுரியோட சொசைட்டி வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் சொசைட்டியாக இருந்தது. வி ஹேட் ஸோ மெனி ஈவில் ப்ராக்டிசஸ் பேக் தென். இப்போ வந்து சதி, சைல்ட் மேரேஜ், அந்த மாதிரி ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், இந்த மாதிரி நிறைய ஈவில் ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விச் வாஸ் ரீஃபார்ம்டு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீவைவ் பண்ணி ரீஃபார்ம் பண்ணி அதுக்காக நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு புது சொசைட்டியை ரீஜெனரேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராக்டிசஸ் இருந்தது, அதுலேருந்து எப்படி எல்லாத்தையும் வந்து ஒரு ரெவல்யூஷனாக வந்து மாற்றி எப்படி வந்து சொசைட்டி வந்து ரீவேம்ப் ஆச்சு, ரீஜெனரேட் ஆச்சு, ரிஃபார்ம் ஆச்சு, ரிவைவ் ஆச்சு அப்படிங்கிற சாப்டர் தான் இது. ஸோ இதில் நம்ம நிறைய சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பார்ப்போம், சோஷியல் ரிஃபார்மர்ஸ் பற்றி பார்ப்போம். ரிஃபார்ம் அப்படின்னா வந்து எப்படி வச்சுக்கலாம், ஃபார்ம், ரீஃபார்ம், சீர்திருத்தம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். புதுசாக வந்து ரிவைவ் பண்ணுறது, மறுமலர்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இப்படி ஒரு சொசைட்டி இருக்குது, இந்த செட்டப் இப்படி இருக்குது, பல 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 வருஷமாக இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் விச் இஸ் நாட் குட். அதனால நம்ம சொசைட்டியை வந்து இது தப்பு, இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ரீஜெனரேட் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க, ரிஃபார்ம் பண்ணுறாங்க. That is the chapter all about. Okay, so social reform movements in 19th century தான் பார்க்க போறோம். Yes, so நம்மளோட லீடர்ஸ் ராஜா ராம் மோகன் ராய், சுவாமி தயானந்த் சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ஸோ ஜோதிபா பூலே, ஆனி பெசன்ட், இவங்க எல்லாருமே வந்து social reformers who brought this movement. Okay, yes, the PDF of this video will be available in the description, as you all know. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப் இஃப் யூஆர் ஆல்ரெடி அ மெம்பர் ஆஃப் வேதாந்து. இன்கேஸ் இஃப் யூஆர் அ நியூ மெம்பர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க, ஓடிபி என்ரோல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்துட்டு யூ வில் கெட் த பிடிஎஃப். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் வந்து we are having it as a series of videos. This will also be an addition to it. And before we go into the video, I just want all of you to click the like button, subscribe and share to your friends. Okay, so ரெண்டு விஷயம் நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன, சோஷியல் ஹிண்ட் நோட்புக் பக்கத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ யூ ஷுட் ஹேவ் த சோஷியல் ஹிண்ட் நோட்புக். நம்ம இங்கே டிஸ்கஷன் பண்ண சைட் பை சைடாக நீங்கள் ஹிண்ட்ஸை எழுதிட்டே வர போகிறீங்க. அண்ட் மைண்ட் மேப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்களும் சைடில் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஒன், வாட் எவர் ஐ ரீட் ஹியர், யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு ரீட் அலாங் வித் மீ. லெட்ஸ் ரீட் டுகெதர். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்னு நினைக்கிறேன். தட்ஸ் த ரூல் அபவுட் த கிளாஸ். ஸோ ரீட் இட் அலாங் வித் மீ, நோட் டவுன் த ஹிண்ட்ஸ். டன்னா? ஸோ இப்போ நம்ம வந்து லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸையும் சைட் பை சைடாக பார்க்க போகிறோம். ஆன் தி அதர் சைட் சைமல்டேனியஸாக நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை டீல் பண்ணும்போது லெசனில் இருக்கிற கான்செப்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக இதாகிடும். ஸோ இந்த லெசனோட என்ன அவுட்லைன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. லெட்ஸ் கெட் இட் டு த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மென்ஷன் த 4 articles of faith laid down by மகரிஷி தேபேந்திரநாத் டகோர். ஓகே, ஸோ மகரிஷி தேபேந்திரநாத் டகோரோட 4 articles கேட்குறாங்க. என்னெல்லாம்? ஓகே, மகரிஷி தேபேந்திரநாத் டகோர் lay down the 4 articles of faith. ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒரு ஃபிலாசபி இருக்கும். ஒரு சோஷியல் ரிஃபார்மர் வந்து ஒரு ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மகரிஷி தேபேந்திரநாத் டகோர் அவர்கள், த ஃபாதர் ஆஃப் ரவீந்திரநாத் டாகோர். ஓகே, தேபேந்திரநாத் டாகோர், ரவீந்திரநாத் டாகோர். உங்களுக்கு ரவீந்திரநாத் டாகோர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. எஸ், நம்மளோட நேஷ்னல் ஆந்தம். ஓகே, ஸோ தேபேந்திரநாத் டாகோர் வந்து ஃபாலோயிங் 4 principles கொடுத்தாரு. இன் த பிகினிங் தேர் வாஸ் நத்திங். ஸோ ஆரம்பத்தில் எதுவுமே இருக்கலை. The one supreme being alone existed who created the universe. So first பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்கலை, ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங் தான் வந்து யூனிவர்ஸே கிரியேட் பண்ணாங்க. He alone is the good of truth. So he alone is the God of truth. Okay,
ஸோ குட் ஆஃப் ட்ரூத் இல்லை, திஸ் இஸ் காட் ஆஃப் ட்ரூத். அவர் தான் உண்மையான கடவுள் வித் இன்ஃபைனைட் விஸ்டம். இன்ஃபைனைட் அப்படின்னா வந்து உங்களால் ஒரு பவுண்டரியே இல்லாதது, இன்ஃபினிட்டி சொல்லுவோம்ல, கவுண்ட்லெஸ். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு விஸ்டம், அவ்வளோ ஒரு அறிவு இருக்குது. அண்ட் குட்னஸ் அண்ட் பவர், இட்டர்னல், ஆம்னிப்ரெசன்ட் அண்ட் வித்தவுட் செகண்ட். ஓகே, ஸோ இட்டர்னல் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அழிவே இல்லை, ஆல்வேஸ் லிவிங். ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஹீ இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். ஒன் வித்தவுட் செகண்ட் அப்படின்னா என்ன, காட் இஸ் ஒன், ஒரு காட் தான். ஓகே, ஸோ இது எல்லாம் தான் வந்து தேவேந்திரநாத் டாகோரோட பிரின்சிபல்ஸ். ஹி அலோன் இஸ், ஸோ ஒரே ஒரு காட் தான். அந்த ஃபர்ஸ்ட் யாருமே இல்லை, ஒரே ஒரு காட் தான் இருந்தாங்க. அவங்க தான் இந்த ஃபுல் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணாங்க. அவர் தான் காட் ஆஃப் ட்ரூத். அவருக்கு தான் இன்ஃபைனைட் விஸ்டம் இருக்கு, குட்னஸ், பவர், இட்டர்னல், அவருக்கு அழிவே இல்லை, ஆம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஒன் வித்தவுட் செகண்ட்னா காட் இஸ் ஒன், செகண்ட் காட் கிடையாது. இதெல்லாம் தான் பிரின்சிபல்ஸ். அவர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீஃப் இன் ஹிம் அண்ட் ஹிஸ் வர்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து வழிபடுறதுலையும் அவங்கள கும்பிடுறதுலையும் வர்ஷிப் பண்ணுறதுலையும் தான் வந்து நம்மளோட மோட்சம் இருக்குது. சால்வேஷன் அப்படின்னா வந்து நம்மளோட சோலோட, இப்போ நம்ம இந்த வேர்ல்டில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ் நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் சால்வேஷன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப், ஓகே, ஒன்ஸ் இட் இஸ் ஃபுல்ஃபில்ட் யூ வில் அட்டைன் த சால்வேஷன். நம்மளோட சால்வேஷன் எப்படி கிடைக்கும் நமக்கு, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிலீஃப் இன் ஹிம். அந்த காடை நம்புறதுலையும் அவங்கள வந்து கும்பிடுறதுலையும், அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த உலகத்துலையும் சரி இனி அடுத்த பிறப்புலையும் சரி அவங்க வழிபடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரோட தாட் இது. பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். ஸோ அந்த பிலீஃப்னா என்ன, அவரை நம்புறதுன்னா என்ன, அவரை நேசிக்கிறது, அவர் நினைக்கிறது செய்யறது. ஓகே, திஸ் இஸ் த பிலீஃப் ஆஃப் காட். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் ஃபுல்லாமே கொஞ்சம் ரிலீஜியஸாக போகும். இந்த காடு, ட்ரூத், விஸ்டம், இந்த சால்வேஷன், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், ரிவைவல் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே வரும். ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ், ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சத்தி, சைல்ட் மேரேஜ், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் இருந்துச்சு. அதை வந்து இந்த லீடர்ஸ் வந்து மாற்றினாங்க. அந்த மாதிரியான ஒரு இது பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தரோட கான்ட்ரிபியூஷன், ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்மாக தான் இது போகுது. இட் வில் பி லைக் உங்களுக்கு மோர் ஆஃப் ஹேப்பனிங்காக இருக்காது. வேர்ல்டு வார் மாதிரி வந்து ஜெர்மனி வந்து இப்படி சண்டை போட்டான், அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனிக்கு எதிராக வந்து இப்படி இருந்தாங்க, பிரிட்டிஷ் வந்து இப்படி வந்தான், ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட கண்ட்ரிஸ் இப்படி அந்த மாதிரி ரொம்ப ஹேப்பனிங்காக வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த லெசன் இருக்காது. கொஞ்சம் வந்து நம்ம என்ன ஏதுன்னு கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ வேர்ல்டு வாரெல்லாம் வந்து கதை மாதிரி போகும். இது ஒரு சினிமா மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து மேப்பில் பார்த்து அதை ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹேப்பனிங்கான லெசனாக இருக்காது. கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு கவனிச்சு புரிஞ்சு படிச்சாதான் நம்ம மூவ் அபவுட் பண்ண முடியும். ஸோ ஆல் ஆஃப் யூ பே அட்டென்ஷன் அண்ட் லெட்ஸ் டீல் வித் திஸ் சாப்டர். Okay, so all of you read it along with me. En kuda sendu padinga. Maharishi Devendranath Tagore laid down the 4 articles of faith. So நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 4 articles of faith. 4 articles of faith அப்படினு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. So வந்து first one என்னன்னா in the beginning there was nothing. So first one வந்து இப்படி nothing னு போட்டுக்கோங்க. First எதுவுமே இல்ல, there was nothing. Only one supreme being. ஒரே ஒரு supreme being தான் இருந்தாங்க. So only one supreme being alone existed and created the whole universe. அவர் தான் வந்து whole universe-ஏ வந்து create பண்ணாரு. ஒரே ஒரு supreme being தான் அவர் தான் whole universe-ஏ create பண்ணாரு. He alone is the God of truth. அவர் தான் வந்து truth-ஓட God. So இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான terminologies. He alone is the God of truth with infinite wisdom. அவருக்கு வந்து அறிவுங்கிறது அப்படி கடல் மாதிரி இருக்கு. Goodness, பவர், அப்புறம் அந்த காட் வந்து இட்டர்னல், எங்கேயும் இருப்பாங்க, அழிவே கிடையாது, இட்டர்னல் அண்ட் ஆம்னி ப்ரெசன்ட். ஒன் வித்தவுட் த செகண்ட் அப்படின்னா வந்து காடுனா அது ஒன்று தான், செகண்ட் காட் கிடையாது. ஓகே, எஸ். ஸோ உங்களுக்கு இதெல்லாமே புரிஞ்சுதா? ஸோ காட் ஆஃப் ட்ரூத், இப்போவே வந்து ஹிண்ட் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. காட் ஆஃப் ட்ரூத், infinite wisdom, goodness and power, eternal, omnipresent, one without the second. இதெல்லாமே ஹிண்டா தனியாக எழுதி வச்சுக்கோங்க.
இது எல்லாமே இருக்கணும் நம்மளோட ஆன்சரில். அவர் சால்வேஷன், நம்மளோட சோலோட பர்பஸ் வந்து அட்டைன் ஆகி நம்ம சால்வேஷன் ஆகிறதுக்கு, நமக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வந்து, மோட்சம் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காடை நம்பணும். பிலீஃப் இன் ஹிம், இன் ஹிஸ் வர்ஷிப், in this world and the other. So இந்த வேர்ல்டையும் அடுத்த வேர்ல்டையும் we should worship and believe. அந்த பிலீஃப்ங்கிறது என்ன? பிலீஃப் consists in loving him and doing his will. அவங்கள வந்து நேசிக்கிறதுலையும் அவங்க சொல்றது செய்யறதுலையும் தான் இருக்கு. ஓகே, ஸோ டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரனடேஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ மகாதேவ் கோவிந்த் ரனடே, ஓகே, எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சவுத்தில் இருக்கிற எம்ஜிஆர் மாதிரி அவர் நார்த்தில் இருக்கிற எம்ஜிஆர். மகாதேவ் கோவிந்த் ரனடே அவரோட சோஷியல் ரிஃபார்ம்கான கான்ட்ரிபியூஷன் பற்றி கேட்குறாங்க. Ranade was the founder of Widow Remarriage Association, the Purna Sarvajanik Sabha and Deccan Educational Society. So Ranade அப்படின்னு போட்டுட்டு மகாதேவ் கோவிந்த் ரனடே இல்லைன்னா எம்ஜி ரனடேன்னு எழுதிக்கோங்க. அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 3 விஷயங்கள்ல இருந்தது. ஓகே, அந்த 3 விஷயங்கள் என்னெல்லாம்? Widow Marriage Association, பூர்ணா சார்வஜனிக் சபா, டெக்கன் எஜுகேஷனல் சொசைட்டி. இது எல்லாமே நீங்கள் எழுதிதான் ஆகணும். ஸோ ரைட் இட் நவ் இட் செல்ஃப். ரனடே வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப், எம்ஜி ரனடேன்னு போட்டுக்கோங்க. M.G. Ranade was the founder of 3 things. எழுதிக்கோங்க. நம்பர் 1, விடோ மேரேஜ் அசோசியேஷன், விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். பூனா சார்வஜனிக் சபா. சார்வஜனிக் அப்படின்னா என்ன? ஸோ ஜன அப்படின்னா வந்து பீப்புள், சர்வஜனிக் அப்படின்னா வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு சபை. ஸோ இங்கே வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த வேரியேஷன்லாம் கிடையாது. இட் இஸ் சர்வஜனிக், எல்லா மக்களுக்குமானது. அண்ட் த டெக்கன் எஜுகேஷனல் சொசைட்டி. ஸோ டெக்கன் எஜுகேஷனல் சொசைட்டியும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த சபா அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ரனடே. ஸோ ரனடே ஃபவுண்ட் பண்ண விஷயங்கள்: விடோ மேரேஜ் அசோசியேஷன், பூனா சார்வஜனிக் சபா, டெக்கன் எஜுகேஷனல் சொசைட்டி. எழுதிட்டீங்களா? Yes. Assess the role of Ayyankali in fighting for the cause of untouchables. Untouchables அப்படின்னா வந்து என்ன? தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரியாரோட மூவியெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்போ இந்த மாமன்னன் வடிவேல் உதயநிதி அந்த மூவியெல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய மூவிஸில் உங்களுக்கு பார்த்துருக்க முடியும். ஒரு காமனாக ஒரு கிணறு இருந்தது அப்படின்னா வந்து அந்த கிணறை வந்து மேல் ஜாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கிணத்துல வந்து தண்ணி அடைச்சி குடிக்கணும். கோயில் இருக்குன்னா வந்து மேல் ஜாதி இருக்கிறவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போகணும். இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வரக்கூடாது இந்த இடத்துக்கு. ஒரு சபையில் ஒரு ஃபங்க்ஷன் காமனாக நடக்குதுன்னா இந்த மாதிரி கீழ் ஜாதி இவங்கெல்லாம் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சு அவங்கள இல்ட்ரீட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து ஃபைட் பண்ணணும். இப்படியெல்லாம் வந்து எல்லாருமே ஒன்று. உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் புக் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எனி புக் எடுத்துக்கோங்களேன், வாட் எவர் ஸ்டாண்டர்ட் இட் மேபி, திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் அப்படின்னு, அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பாக்ஸில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அதுதான் வந்து அன்டச்சபிலிட்டி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐயங்காளி என்ன வந்து ஃபைட் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஐயங்காளி brought social tremendous changes especially in caste structure. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட், அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட், இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச், ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காரு. Discrimination he faced as a child turned him into a leader of an anti-caste movement and who later fought for the basic rights including access to public spaces and entry to schools. ஸ்கூல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் B.R. அம்பேத்கரே வந்து ஒரு கோணிப்பை, ஒரு சாக்கு பை மாதிரி தரையில் விரிச்சிருப்பாங்களாமா, அதில் உட்காந்து தான் அவர் படித்தாராமா. வேராஸ் தி அதர் அப்பர் கேஸ்ட் பீப்புள் சேட் ஆன் அ பெஞ்ச், அவங்க ப்ராப்பராக பெஞ்சு டேபிள் அப்படி உட்காந்து படித்தாங்களாமா. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிபன்சி, ஒரு வேரியேஷன், ஒரு டிஸ்கிரிமினேஷன் காமிச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதை வந்து மாறணும் அப்படின்னு நிறைய பேர் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஐயங்காளியும் ஒருத்தர். அவர் என்ன பண்ணாருங்கிறது தான் இந்த கொஸ்டின். டிஸ்கிரிமினேஷன் ஹீ ஃபேஸ்ட் அஸ் அ சைல்ட். அவர் வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு அந்த பிரிவினையை வந்து அவர் எந்த அளவுக்கு அவருக்கு பாதிச்சுதோ
அதுதான் வந்து அவரை வந்து ஒரு ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்டோட லீடராக மாற்றிருக்கு. who later found the basic rights including ரெண்டு விஷயம், பப்ளிக் ஸ்பேசஸ்னா கிணறு, கோயில், இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேசஸில் வந்து எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிறதும், ஸ்கூல்ஸுக்கான என்ட்ரி, ஸ்கூல்ஸுக்கு எல்லாருமே போகணும், எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கான காஸ்க்கு அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஓகே, அவங்கள வந்து ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்ரிபடி understood? Yes, Ayyankali challenged many caste conventions such as clothing style. He wore clothes associated with upper caste that were prohibited for lower caste. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேணுன்ட்டே வந்து இந்த மாதிரியான உடை தான் வந்து அப்பர் கேஸ்ட் பீப்புள் போடணும், இந்த மாதிரியான உடை தான் லோவர் கேஸ்ட் பீப்புள் போடணும்னு வந்து ஒரு உடையில கூட, ஒரு ட்ரெஸ்ஸில் கூட வந்து வச்சுருக்கீங்களா, நான் வேணுன்ட்டே அந்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லி he wore clothes associated with upper caste பீப்புள் என்ன க்ளோத்ஸ் போட்டாங்களோ அதே தான் அவரும் போட்டார். லோவர் கிளாஸ் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் யாரும் சொல்கிறதுக்கு, ஒரு ட்ரெஸ்ஸில் என்ன உங்களுக்கு பிரிவினை, நான் அதுதான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஃபைட் பண்ணார். ஓகே, so this is about Ayyankali. All of you read it along with me. Come on. Ayyankali brought social tremendous changes, especially in the caste structure. Caste structureல நிறைய changes கொண்டு வந்தாரு. The discrimination he faced as a child turned him into a leader of an anti-caste movement and who later fought for the basic rights including access to public spaces, entry to schools. Okay, Ayyankali challenged many caste conventions such as clothing style. He wore clothes associated with upper caste that were prohibited for lower caste. So அது எல்லாமே அவர் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தார். Write a note on reforms of Ramalinga Adigal. Ramalinga Adigalar உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து ஐ திங்க் என்னோட புக்கில் வந்து யூனிட் 9 இயல் 9 அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. நான் தமிழ் படிச்சுட்டு இருக்கும்போது 10th ஸ்டாண்டர்டில் 9வது இயலில் வந்து பாடம் வந்து ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறது தான், வள்ளலார். ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும் அந்த லெசன். ஸோ வள்ளலார் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப 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 கருணை உள்ளம் படைத்தவர். அவர் வந்து ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு பயிர், அது வந்து வாடி தண்ணி இல்லாம வாடி போய் சோகமா இருக்கு, அதை பார்த்து நான் வாடுறேன், அந்த அளவுக்கு ஒரு கருணை உள்ளம் இருக்கு அவருக்கு. வந்து இந்த பூச்சி, எறும்பு எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, செடி கொடி எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு, எல்லாருக்குமே நமக்கு வந்து அவங்களுக்கான ஒரு உரிமை, அவங்களுக்கான லைஃப், அவங்களுக்கான ஆக்சஸ் நம்ம பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு பொது சத்திரம் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த பொது சத்திரத்துல எப்ப வேணா யார் வேணா வந்து தங்கலாம், சாப்பிடலாம், அங்க அந்த ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் பீப்புள். இந்த மாதிரி நிறைய நல்லது பண்ணியிருக்காரு ராமலிங்க அடிகளார். ஸோ அவரோட ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான் இந்த கொஸ்டின்ல கேட்குறாங்க. ராமலிங்க அடிகள் ஷோஸ் ஹிஸ் கம்பேஷன் அண்ட் மர்சி. கம்பேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு, இப்போ நீங்க ஒரு மனிதன், அவங்கள ஒரு மனிதன்னா, உன்னை போலவே பிறரையும் நேசி அப்படின்பாரு. நமக்குன்னு நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிறோம், நமக்குன்னு நம்ம செல்ஃபா என்னெல்லாம் பண்ணிக்கிறோம், நமக்கு தர இம்பார்ட்டன்ஸை அப்படியே மற்ற மனுஷங்களுக்கும் தரணும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். தட் இஸ் கம்பேஷன். மர்சினா கருணை. ஆன் ஆல் லிவிங் பீயிங்ஸ் இன்க்ளூடிங் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் வந்து சொன்னல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஸோ அதுதான் அந்த பிலாசபி தான் ஜீவகாருண்யா அப்படிங்கிற பிலாசபி அவரோடது. திஸ் ஹி கால்ட் ஆஸ் ஜீவகாருண்யா. He established in 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். ஸோ சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு 1865ல, which means Society for Pure Truth in Universal Selfhood. ஸோ பியோர் ட்ரூத், யூனிவர்சலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பியோர் ட்ரூத்துக்காக அவர் போராடினாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. He also established a free feeding house for everyone irrespective of caste at Vadalur. ஸோ யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவாக நான் சொன்னால இட் வில் பி an open house. எப்போ வேணா உள்ள வரலாம், தங்கலாம், சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு ராமலிங்க அடிகளார். ஓகே, ஸோ ராமலிங்க அடிகளார், எவ்ரிபடி ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். அவர் எவ்வளோ மர்சியான ஆறு. அவர் வந்து பிளான்ஸை கூட வந்து அவர் வாடனா அவர் ஃபீல் பண்ணுவார். அந்த ஃபிலாசபி தான் ஜீவகாருண்யா.
சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் வந்து 1865ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அண்ட் அவர் வந்து ஒரு ஓப்பன் ஃபீடிங் ஹவுஸ் வச்சிருந்தாரு. யார் வேணா எப்போ வேணா வந்து தங்கி சாப்பிடலாம், irrespective of caste, வடலூர்ல. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் டைம்? We have to read it along together. So எல்லாரும் கூட சேர்ந்து படிங்க. Ramalinga Adigal showed his compassion and mercy on all living beings including plants. This he called as Jeevakarunya. He established it in 1865, Samarasa Suddha Sadmarga Satya Sangam, which means Society for Pure Truth in Universal Selfhood. Okay, so Society for Pure Truth in Universal Selfhood. ஸோ இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமம் கரெக்டாக எழுதிங்க. 1865 இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட். நீங்கள் போய்ட்டு ராமலிங்க அடிகள் அப்படின்னு போட்டுருங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்னன்னா வந்து கம்பேஷன் அண்ட் மர்சி, இதுதான் ஃபர்ஸ்ட் கீவேர்டு. அதுக்கப்புறம் வந்து ஜீவகாருண்யா, இது அடுத்த ஹைலைட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். கம்பேஷன், மர்சி, ஜீவகாருண்யா ஹெண்டா எழுதிக்கோங்க. ராமலிங்க அடிகள் போட்டுட்டு பபிள்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. கம்பேஷன், மர்சி, ஜீவகாருண்யா. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகள் வந்து இதுதான் ராமலிங்க அடிகள் அப்படின்னா நீங்கள் வந்து பாக்ஸாக இப்படி போட்டு வச்சுருக்கீங்க சர்க்கிளாக. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் வந்து சமரச சுத்த சத்மார்க்க சத்திய சங்கமம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு 1865ல. இன்னொன்று வந்து அவர் வந்து ஓப்பன் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் வச்சுருக்காரு, யார் வேணால் வந்து சாப்பிட்டு தங்கிட்டு போகலாங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இது. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், அது வந்து இங்கே எழுதிருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அ ஃப்ரீ ஓப்பன் ஃபீடிங் ஹவுஸ் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இங்கே எழுதிருங்க. ஸோ ராமலிங்க அடிகள்னு ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. எவ்ரிபடி ராமலிங்க அடிகள் இங்கே. அதுக்கப்புறம் வந்து கம்பேஷன், மர்சி, ஜீவகாருண்யா. நெக்ஸ்ட் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், அப்புறம் ஓப்பன் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். இது எல்லாம் தான் உங்கள் ஆன்சரில் இருக்கணும். தீஸ் ஆர் ஆல் த ஹிண்ட்ஸ். ஓகே, எஸ். ஸோ ஒரு தடவை கடைசியாக படிச்சிடலாமா? Ramalinga Adigal showed his compassion and mercy on all living beings including plants. This he called it as Jeevakarunya. He established in 1865 Samarasa Suddha Sanmarga Satya Sangam, which means Society for Pure Truth in Universal Selfhood. He also established a free feeding house for everyone, irrespective of caste, at Vadalur. Okay? Yes. What was the impact of Swami Vivekananda's activist ideology? சுவாமி விவேகானந்தர் அவர்களோட ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜியோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுவாமி விவேகானந்தா இஸ் அ யூத் ஐகான். அவரோட பர்த்டேவை தான் வந்து இன்டர்நேஷ்னல் யூத் டே, இந்தியன் யூத் டே அந்த மாதிரி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். யூத் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி இளைஞர்களை நம்பி தான் அடுத்து நம்மளோட ஜென்ரேஷனே இருக்குது. நம்ம இந்தியாவில் தான் வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க தான் வந்து இந்தியாவோட ஃபியூச்சரையே மாற்றி எழுத போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக நம்பினார் சுவாமி விவேகானந்தர். ஸோ அவரோட ஐடியாலஜியோட இம்பேக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி ரிலேட்டட் டு த டிசையர் ஃபார் பொலிட்டிக்கல் சேஞ்ச் அமங் த மெனி வெஸ்டர்ன் எஜுகேட்டட் யங் பெங்காலிஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சேஞ்ச், அரசியல் ரீதியாக வந்து நிறைய சேஞ்ச் கொண்டு வரணும், மக்கள் அதாவது இளைஞர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் சுவாமி விவேகானந்தர். அரசியலுக்குள்ள இளைஞர்கள் வரும்போது தான் பல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஸ்பிரிட் இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். நம்மளோட நேஷனை கரெக்ட் டைரக்ஷனில் கொண்டு போகணும்னு சுவாமி விவேகானந்தர் ரொம்பவே நம்பினார். Many of the youths who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement following partition of Bengal were inspired by Vivekananda. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிலிட்டன் நேஷனலிஸ்டா சுவாமி விவேகானந்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க யாரு அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், என்ன இயர் ஞாபகம் இருக்கா? 1905. ஓகே, ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த யூத் இளைஞர்கள் எல்லாருமே வந்து சுவாமி விவேகானந்தரோட மூமெண்ட்ல ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. எஸ், மெனி ஆஃப் யூத்ஸ் யூ ஆர் இன்வால்வ் இன் மிலிட்டன் நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரகிள். ஸோ அந்த நாட்டு படையெல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் இன்வால்வ் ஆயிருந்த இளைஞர்கள் வந்து ஸ்வதேசி மூமெண்ட்ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் டைம்ல வந்து சுவாமி விவேகானந்தரை பார்த்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க. எஸ், ஓகே.
This is about Swami Vivekananda's activist ideology. So Vivekananda's activist ideology related to the desire for political change among many Western educated young Bengalis. Are you all reading along with me? Yes. Many of youths who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by Swami Vivekananda. Okay. What are the differences between reformist movements and revival movements ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீஃபார்ம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து புதுப்பிக்கிறது, ஓகே, புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணுறது. அதே மாதிரி ரீவைவல்னா மறுமலர்ச்சி, ஒரு ரெவல்யூஷனையே கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ உங்களுக்கு புதுசாக ஃபார்ம் பண்ணுறதுக்கும் மறுமலர்ச்சி, ஒரு ரெவல்யூஷனையே, ஒரு புரட்சியை கிரியேட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ரீஃபார்மர்ஸ் மூமெண்ட் அண்ட் ரீவைவல் மூமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரிஃபார்மர்ஸ் மூமெண்ட்ஸ் means movement to reform or bring positive changes in the social or religious institutions of a society. So revival movements means to give a new life to the social or religious institution of a society which seems to be dying or being diluted. Okay, so reformist movements na enna, revival movements na enna அப்படினா, reformist movement na it is a movement to reform. Okay, நீங்க வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட், ரிவைவல் மூமெண்ட் ரெண்டுமே பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ பாக்ஸ் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட், ரிவைவல் மூமெண்ட். ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்னா இட் இஸ் த மூமெண்ட் டு ரிஃபார்ம், புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணுறது. டு பிரிங் பாசிட்டிவ் சேஞ்சஸ், எஸ், பாசிட்டிவ் சேஞ்சஸ் இஸ் த கீவேர்டு. இந்த சோஷியல் ஆர் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சொசைட்டி, சமூக ரீதியாகவும் மத ரீதியாகவும் வந்து பாசிட்டிவான சேஞ்சஸ் கொண்டு வரது தான் ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட். ரீவைவல் மூமெண்ட் என்னன்னா, மீன்ஸ் டு கிவ் அ நியூ சோஷியல் லைஃப் டு த சோஷியல் ஆர் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ சொசைட்டி விச் சீம்ஸ் டு பி டையிங் ஆர் பீயிங் டைல்யூட்டட். ஸோ அப்படி வந்துட்டு அந்த சொசைட்டியில் வந்து ஒரு ரிலீஜியனோ ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோ வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபேமஸ், அவங்களோட பிரபலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வேல்யூஸ் எல்லாமே யாருக்கும் புரிய மாட்டேங்குது, அப்படி கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டே வருது. அப்படின்னா அந்த மதத்தினையோ அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனையோ அந்த சொசைட்டியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து புது லைஃப் கொடுக்கறது, புதுப்பித்தல். ஓகே, ஸோ மறுமலர்ச்சி, அவங்களுக்கு மறுமலர்ச்சி ரிஃபார்ம், உங்களுக்கு வந்து புதுப்பித்தல் வந்து ரிவைவல். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கறது தான் வந்து ரிவைவல் மூமெண்ட். ஓகே, ஸோ ஒரு எனி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்கூலோ ஒரு மிஷனரியோ ஏதோ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கட்டும், அது அழிஞ்சிக்கிட்டே போகுது, நாளுக்கு நாள் டைல்யூட் ஆகிட்டே போகுதுன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு புது லைஃப் கொடுக்கறது ரிவைவல் மூமெண்ட். ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஒரு சோஷியல் மூமெண்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வரது ரீஃபார்மிஸ்ட் மூமெண்ட். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? ரைட்டா? Reformist movement means a movement to reform or bring positive changes in the social or religious institutions of a society. Revival movements means to give a new life to the social or religious institution of a society which seems to be dying or being diluted. Okay? Yes. List the evils, social evils eradicated by Brahmo Samaj. ஸோ பிரம்மோ சமாஜில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஈவில்ஸ் ப்ராக்டிசஸை இராடிகேட், அழிச்சாங்க? கேஸ்ட் சிஸ்டம், அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட்டுங்கிற கேஸ்ட் சிஸ்டம், டவுரி வரதட்சணை கொடுமை, இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் உமனை வந்து இல் ட்ரீட் பண்ணுறது, பாலிகேமி, ஒருத்தர் வந்து பல ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதாவது ஒருத்தர் வந்து பல பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது, இன்ஃபான்டிசைட், ஒரு குழந்தை வந்து பொண்ணாக பிறந்துருச்சு அப்படின்னா பெண் சிசு கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய வந்து பிறந்த உடனே வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், இது எல்லாமே தப்பான ப்ராக்டிசஸ், ஈவில் ப்ராக்டிசஸ். இது எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டாக வந்து பிரம்மோ சமாஜ் ஒர்க் பண்ணி இது எல்லாத்தையுமே இராடிகேட் பண்ணியிருக்கு. பிரம்மோ சமாஜ் இராடிகேட்னா ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க, ப்ராக்டிஸே இருக்கக்கூடாது அப்படின்னு. பிரம்மோ சமாஜ் raised voice against caste system, dowry, ill treatment of women, polygamy, infanticide. இது எல்லாமே ஹிண்ட்டாக அப்படியே டைரெக்டாக 1 by 1 புல்லட்டாக நீங்களே போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, பிரம்மோ சமாஜ் என்னெல்லாம் நீங்கள் சொல்லுங்க என்கிட்ட? சிடிஐபிஐ ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சிடிஐபிஐ, ஓகே, சிடிஐபிஐ, caste system, dowry, ill treatment of women,
polygamy, infanticide. இது எல்லாமே ஓகேங்களா. நெக்ஸ்ட், highlight the work done by Jyotiba Phule for the welfare of the poor and the marginalized. ஏழை எளியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஓகே, மார்ஜினலைஸ்ட். ஸோ இவங்களுக்காக ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கேரக்டராக பார்த்துக்கிட்டே வரோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விவேகானந்தர் பார்த்தாச்சு, ராமலிங்க அடிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஐயன்காளி அண்ட் எம்ஜிஆர், அதாவது மகாதேவ் கோவிந்த், ரணடே, மகரிஷி தேவேந்திரநாத் டாகோர். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இந்த லெசனில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எல்லாருமே வந்து சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் பண்ண சோஷியல் ரிஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் social reformers. On that note, now we are going to see about Jyotiba Phule. Okay, lessonல அடுத்த கேரக்டர் யாரு அப்படின்னா வந்து Jyotiba Phule. Jyotiba Phule opened orphanages and homes for widows. Okay, so உங்களுக்கு பார்த்தீங்க அந்த டைம்லலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, விடோ ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து ஒன்று வந்து சத்தி, ஓகே, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபயர்ல வந்து ஹஸ்பண்ட் எரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ஒய்ஃபையும் பின்னாடியே தள்ளி விட்டுருவாங்களாமா. ஸோ அதுதான் வந்து சத்தி. ஸோ அப்படி வந்து ஈவில் ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை அப்படின்னா அவங்க விடோவா இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து மொட்டை அடிச்சு, வெள்ளை சாரி கட்டி, வளையல் எல்லாத்தையும் உடச்சு, அவங்க ரொம்ப துன்புறுத்தி, அவங்கள ஓரமாக ஊருக்கு ஒதுக்கமாக வந்து ஒரு வில்லேஜில் வந்து, வில்லேஜ் கூட இல்லை, ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், அங்கே வந்து காமனாக எல்லா விடோஸையும் அங்கே உட்கார வச்சுருவாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க வந்து எந்த ஃபங்க்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, ஃபேமிலி கிட்ட கூட மிங்கிளாக இருக்க முடியாது. கம்ப்ளீட்டாக அவங்க என்னமோ அவங்க பெரிய பாவம் பண்ணிட்ட மாதிரி, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டு அவங்க ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டா மாதிரி அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு திருப்பி கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவங்க திருப்பி லைஃப்பில் சிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக ஜோதிபா பூலே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஆர்ஃபனேஜ் ஓப்பன் பண்ணார். அவங்களுக்குன்னு ஒரு சரணாலயம் மாதிரி, அவங்க எல்லாமே வந்து இங்கே தங்கிக்கலாம், ஆர்ஃபனேஜ் ஓப்பன் பண்ணார், ஹோம் கொடுத்தாரு விடோஸ்க்காக. He opened the first school for untouchables in 1852 in Pune. இந்த தீண்டத்தகாதவர்கள் ஒதுக்கியே வச்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்கூலை வந்து பூனால வந்து 1852 வந்து நம்ம ஜோதிபா பூலே அவர்கள் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அவங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கே போகக்கூடாது, தேர் ஆல் அன்டச்சபிள்ஸ் அப்படின்லாம் வந்து அவங்களை ஒதுக்கி வச்சவங்கன்னா அந்த குழந்தைங்களும் படிக்கணும், எல்லாருக்குமே படிப்புரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிபா பூலே அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் வந்து பூனால 1852 கொண்டு வந்தாங்க. He opposed child marriage and supported widow remarriage. இதுவும் நடந்தது. ஓகே, அதாவது பால திருமணம், குழந்தை திருமணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சைல்டு மேரேஜ், ஒரு நாட் ஈவன் 15, 16 அந்த ஏஜ் கூட இல்லை, 10, 12 அந்த ஏஜுக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க குழந்தைங்களுக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஹவு வியர்ட் இட் இஸ். சின்ன குழந்தைங்க பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ திஸ் இஸ் இட் இஸ் ஆல் அப்சர்ட், பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு மாதிரி வியர்டான, ஸ்ட்ரேஞ்சான, தேவையில்லாத தப்பான ப்ராக்டிசஸ் எல்லாமே அப்போ இருந்தது. ஸோ அந்த சைல்ட் மேரேஜ் ப்ராக்டிஸை வந்து அப்போஸ் பண்ணார் ஜோதிபா பூலே. விடோ ரீமேரேஜ், விதவைகளுக்கு வந்து திருப்பி ஒரு மறுமணம், ஓகே, மறு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து விடோ ரீமேரேஜ்க்கு சப்போர்ட் பண்ணாரு, சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்ணாரு. ஸோ எல்லாருக்கும் ஜோதிபா பூலே பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோதிபா பூலே ஓப்பன், எல்லாரும் என் கூட சேர்ந்து படிங்க. ஜோதிபா பூலே ஓப்பன்ட் orphanages and homes for widows. He opened the first school for untouchables in 1852 in Pune. He opposed child marriage and supported widow remarriage. Okay, what was the impact of Ayodhidas's visit to Sri Lanka? ஸோ அயோத்திதாஸ் பண்டிதர் அவர் வந்து ஸ்ரீலங்கா போனாரு, அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Ayodhidasar, so this is I, okay, it's not J, it's actually I. உங்களுக்கு வந்துட்டு right, it's I, okay. Ayodhidasar went to Sri Lanka in 1898. so இங்கே வந்து 1852 in Pune, இது வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கணும். ஜோதிபா பூலே அப்படின்னு போட்டுட்டு orphanages and homes for widows, okay, ஃபர்ஸ்ட் விடோஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் விடோஸ்க்கு என்ன பண்ணாரு, ஆர்ஃபனேஜஸ், ஹோம்ஸ், ஓகே,
இதுதான் உங்களோட மைண்ட் மேப்பு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் அவர் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் எப்போ 1852 ஓப்பன் பண்ணுறாரு. யாருக்கு? அன்டச்சபிள்ஸ்க்கு. எங்கே? பூனால. ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் மைண்ட் மேப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போஸ்ட் சைல்டு மேரேஜ். ஸோ சைல்டு மேரேஜ் அப்படின்னு போட்டு க்ராஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் இப்போல்லாம் மீம்ஸ் வருது. அந்த மாதிரி சைல்டு மேரேஜ் க்ராஸ் போட்டு விடோவரி மேரேஜ்னு எழுதி டிக் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் நீங்களே ரஃபாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, எஸ். Ayodhidas's visit to Sri Lanka. Ayodhidasar went to Sri Lanka in 1898 and converted into Buddhism. அவர் வந்து புத்திசத்துக்கு மாறிட்டாரு. In the same year, he founded the Sakya Buddhist Society at Madras to construct the rational religious philosophy through Buddhist religion. அவர் வந்து rational அப்படின்னா வந்து பகுத்தறிவுடைய அப்படின்னு, எது தப்பு, எது ரைட்டு, எது கரெக்டான ப்ராக்டிஸ், எது தப்பான ப்ராக்டிஸ், அந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு இருக்கணும். ஸோ அந்த ரேஷ்னல் ஃபிலாசபி. ஸோ அயோத்திதாசர் வந்து ஸ்ரீலங்கா போனாங்க 1898ல், புத்திசத்துக்கு மாறினாரு. அவர் அதே வருஷம் வந்து மெட்ராஸில் சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறத நிறுவிட்டு, அது எதுக்காகனா ஒரு ரேஷ்னல் ரிலீஜியஸ் ஃபிலாசபியை புத்திசம் மூலமாக எல்லாருக்கும் சொல்லித்தரதுக்காக ஒரு புத்திசத்துக்கு மாறி ஒரு சொசைட்டியை ஓப்பன் பண்ணுறாரு. He argued that the so-called untouchables were originally Buddhists who were stigmatized. Okay, it's not L, it is T. Stigmatized அப்படின்னா வந்து அவங்களை தனியாக ஒதுக்க வச்சாங்க பை பிரம்மனிசம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறீங்க இல்லையா, அன்டச்சபிள்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக வந்து புத்திஸ்ட் தான், புத்திசத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த பிரம்மனிசம் ப்ராக்டிஸ்னால வந்து அவங்கள வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணாரு அயோத்திதாச பண்டிதர். He stated that the revival of Buddhism could liberate these people from the evil of caste practice that afflicted the Hindu society. ஸோ இந்த புத்திசம் வந்து திருப்பி வந்துச்சு, ரிவைவ் ஆகி புது மலர்ச்சியாகி திருப்பி வந்துச்சு அப்படின்னா இது வந்து பீப்புளை வந்து இந்த லிபரேட், இந்த கேஸ்ட் இந்த மாதிரியான தாட்லேருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துடும், லிபரேட் பண்ணிட்டு ஹிந்து சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணுற இந்த எல்லா ஈவில் ப்ராக்டிசஸ்ல இருந்தும் வந்து நம்ம எல்லாரும் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்பினாரு அயோத்திதாசர். ஓகே, எஸ். ஸோ all of you read it along with me. Ayodhidasar went to Sri Lanka in 1898. So Ayodhidasar, Sri Lanka, 1898. Okay, in the same year, அதே வருஷத்துல he founded the Sakya Buddhist Society. So next வந்து the Sakya Buddhist Society மெட்ராஸ்ல எதுக்காக? to reconstruct the rational religious philosophy through Buddhist religion. Okay, he argued that the so-called untouchables, so untouchables எல்லாருமே வந்து புத்திஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து revival of Buddhism could liberate the people from evil of caste practice that affected the Hindu society. ஸோ இந்த ஈவில் ப்ராக்டிசஸ்லேருந்து வெளியே வந்துடலாம், பீப்புள் எல்லாம் லிபரேட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Ayodhidasar went to Sri Lanka in 1898 and converted into Buddhism. In the same year, he founded at the Sakya Buddhist Society at Madras to construct the rational religious philosophy through Buddhist religion. He argued that the so-called untouchables were originally Buddhists who were stigmatized by Brahmanism. He stated that the revival of Buddhism could liberate the people from the evil of caste practice that affected the Hindu society. Okay? Next, Prarthana Samaj. Okay, so Prarthana Samaj பத்தி கேக்குறாங்க. So write a note on Prarthana Samaj. Prarthana Samaj was founded in Bombay in 1867 by Dr. Atmaram Pandurang.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து Prarthana Samaj was founded in Bombay in 1867 by Dr. Atmaram Panduram. Okay. ஸோ எதுக்காக அப்படின்னா he advocated இந்த பிரார்த்தனா சமாஜ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிரார்த்தனா சமாஜ் தான் ஃபர்ஸ்ட் பபிள் எழுதுறீங்க. ஸோ பிரார்த்தனா சமாஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பிரார்த்தனா சமாஜ் 3 விஷயங்கள். இட் அட்வொகேட்டட் இன்டர்டைனிங், intercaste marriage, widow remarriage, improvement of women and downtrodden classes. இது எல்லாத்தையுமே வந்து அட்வொகேட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட் பண்ணுது, அட்வொகேட் பண்ணுது. ஓகே. ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த எல்லா ப்ராக்டிசஸையும். அதே வந்து இந்த சைடு இன்னொரு மேப் கொண்டு வாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா abolition of parda system and child marriage. ஸோ இதெல்லாமே வந்து அப்போஸ் பண்ணுது. ஓகே. எஸ். ஸோ பிரார்த்தனா சமாஜ் founded in Bombay in 1867 by Dr. Atmaram Panduram. It advocated interdining, widow remarriage, improvement of women and downtrodden classes. ஸோ டவுன்ட்ரோடன் கிளாஸஸ்னால் வந்து ரொம்ப 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 தாழ்த்தப்பட்ட மக்கள். ஸோ இவங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு இந்த பிரார்த்தனா சமாஜ் இதெல்லாம் அட்வொகேட் பண்ணிச்சு. எதெல்லாம் அப்போஸ் பண்ணிச்சு? பர்தா சிஸ்டம் அண்ட் சைல்ட் மேரேஜ். ஸோ பர்தா போட்டு எல்லா இடத்துலையும் போனோம். அந்த பர்தா சிஸ்டம், அந்த நாட் ஓன்லி முஸ்லிம்ஸ், எவ்ரிபடி வேர் இன் பர்தா சிஸ்டம் பேக் தென். ஹிந்துஸ் ஆகட்டும் எல்லாருமே ஒரு பர்தா சிஸ்டம்ல தான் இருந்தாங்க. அதை அபாலிஷ் பண்ணாங்க. சைல்டு மேரேஜையும் அபாலிஷ் பண்ணாங்க. ஓகே. த சமாஜ் ஃபவுண்டட் நைட் ஸ்கூல்ஸ். ஓகே. ஸோ சமாஜ் வந்து நைட் ஸ்கூல்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. அசைலம் அண்ட் ஆர்ஃபனேஜஸ். அசைலம்னா வந்து மனநிலை குறை இருக்கிறவங்களுக்கான ஒரு சரணாலயம் மாதிரி. ஆர்ஃபனேஜஸ் ஒரு அனாதையாலயம். அண்ட் அதர் சச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டவுன் ட்ரோடன் பீப்புள். ஸோ ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து நைட் ஸ்கூல்ஸ், அவங்களுக்குன்னு தனியாக நைட்டில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது, அவங்களுக்கு அசைலம், ஆர்ஃபனேஜ், பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. பிரார்த்தனா சமாஜ். ஸோ இதையும் அடுத்த இதாக போட்டுக்கோங்க. ஸோ சமாஜ் ஃபவுண்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே இதுலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பிரார்த்தனா சமாஜ்லேயே இது இன்னொரு விங் மாதிரி போட்டுக்கலாம். பிரார்த்தனா சமாஜில் இந்த மாதிரி வந்து we had this orphanage, asylum, night schools for the untouchables. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க. பிரார்த்தனா சமாஜ்னு போட்டுக்கோங்க. 3 விங்ஸ் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே ரஃபா பிரார்த்தனா சமாஜ் போட்டுக்கோங்க. 3 விங்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ 3 விங்ஸ் போட்டு அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸு, அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸு, அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி போட்டு யூ கேன் பிரிங் அபவுட் த மைண்ட் மேப். ஓகே. எஸ். So all of you read it along with me. Prarthana Samaj was founded in Bombay in 1867 by Dr. Atmaram Panduram. It advocated interdining, intercaste marriage, widow remarriage, improvement of women and downtrodden classes, abolition of parda system and child marriage. Okay. The Samaj founded night schools, asylum and orphanages and other such institutions for downtrodden people. Okay. Next வந்து பிரார்த்தனா சமாஜ் மாதிரி அடுத்து பிரம்மோ சமாஜ். ராஜா ராம் மோகன் ராயோட பிரம்மோ சமாஜ். So it was a reform movement in 1828. Raja Ram Mohan Roy at Calcutta formed. Okay. So first பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது ரிஃபார்ம் மூமெண்ட். பிரம்மோ சமாஜ் வந்து ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட். ஓகே. இட் இஸ் ஃபவுண்டட் எப்போ? in 1828. யாரு? ராஜாராம் மோகன் ராய். எங்க? கல்கட்டால. ஓகே.
இது எல்லாமே தனித்தனியாக பபிள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரிஃபார்ம் மூமெண்ட் 1828, ராஜாராம் மோகன் ராய், கல்கட்டா. ஓகே. Samaj mainly focused on the customs of sati, child marriage and polygamy and wanted to remove them all legally. So, remove them legally. அதை வந்து ஹைலைட் பண்ணி போட்டு அதுலேருந்து என்னெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாங்க? சதி, சைல்ட் மேரேஜ், பாலிகாமி. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். Samaj was successful by abolishing sati in 1829. இது உங்களுக்கு வந்து இன்டீரியர் 1 மார்க்காக கூட கேட்கலாம். Brahmo Samaj succeeded in abolishing sati in which year? 1829. இல்லைனா Brahmo Samaj was successful in abolishing dash in 1829 sati. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். With the help of Governor General Bentinck, it appealed widow remarriage and followed monotheism. ஸோ உங்களுக்கு வந்து விடோ ரீமேரேஜை அப்பீல் பண்ணிச்சு, மோனோதியிசம் ஃபாலோ பண்ணணும். மோனோதியிசம்னா வந்து ஒரு கடவுள் ஒன்று தான், ஒருத்தர் தான் கடவுள், அவங்கள தான் நம்ம வந்து கும்பிடணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கடவுள் இருக்காங்க, அதில் சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. மோனோதியிசம்னா ஒன்லி ஒன் காட். ஓகே. எஸ். ஸோ திஸ் வாஸ் அபவுட் த Brahmo Samaj. Brahmo Samaj, it was a reform movement formed in 1828 by Rajaram Mohan Roy at Calcutta. The Samaj mainly focused on the customs of sati, child marriage and polygamy and wanted to remove them all legally. The Samaj was successful by abolishing sati in 1829 with the help of Governor General Bentinck. இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஜெனரல் பென்டிங்கை வந்து இங்கே ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சத்தியை அபாலிஷ் பண்ணுறதுல ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்காரு. ராஜாராம் மோகன் ராய்க்கு 1829 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இட் அப்பீல்ட் விடோ ரீமேரேஜ் அண்ட் ஃபாலோட் மோனோதியிசம். ஸோ உங்களுக்கு வந்து விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணி மோனோதியிசமும் ஃபாலோ பண்ணதுக்காக இது பண்ணியிருக்காங்க நம்ம பிரம்மோ சமாஜ். மோனோதியிசம்னா சொன்ன கடவுள் ஒன்று, ஒரு கடவுள் தான். மென்ஷன் த மெயின் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தியோசாபிக்கல் சொசைட்டி. தியோசாபிக்கல் சொசைட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோட மெயின் பிரின்சிபிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. டு டெவலப் த ஃபீடிங் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீடிங் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது நம்ம கூட இருக்கிற பிரதர்ஹுட், அவங்களோட ஃபீடிங், அவங்களோட உணவு, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து நமக்கு அவங்க இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். டு ஸ்டடி ஏன்ஷியன்ட் ரிலீஜியன்ஸ், ஃபிலாசபி அண்ட் சயின்ஸ். ஸோ பழைய ரிலீஜியன்ஸ், ஃபிலாசபி, சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு. டு ஃபைண்ட் அவுட் த லாஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிவைன் பவர் இன் இந்தியா. ஸோ உங்களுக்கு லாஸ் ஆஃப் நேச்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் டிவைன் பவர் இது எல்லாமே வந்து இந்தியாவில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. தியோசாபிக்கல் சொசைட்டி ஆனி பேசன்தோடது. ஸோ மெயின் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தியோசாபிக்கல் சொசைட்டி இதெல்லாமே அப்படியே புல்லட்டாகவே எழுதிக்கோங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. டு டெவலப் த ஃபீடிங் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி, டு ஸ்டடி ஏன்ஷியன்ட் ரிலீஜியன்ஸ், philosophy and science, to find out the laws of nature and development of divine power in India. Okay. So next write a note on Ramakrishna Mission. Ramakrishna Paramahamsaroda Ramakrishna Mission பத்தி கேக்குறாங்க. Swami Vivekananda focused the Ramakrishna Mission. The mission did not restrict itself to religious activities but was actively involved in social causes such as education, health care, relief in times of calamities, service to humanity is the practical Vedanta of this mission. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மனிதனை நேசி, அதாவது சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, அது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மனுஷங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுதான் நம்மளோட கிரேட்டஸ்ட் வேதாந்தா, அதுதான் நம்மளோட கிரேட்டஸ்ட் வேதம் அப்படின்னு ராமகிருஷ்ணா மிஷன் நம்பினாங்க. ஸோ சுவாமி விவேகானந்தா ஃபவுண்டட் த ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அவர் தான் வந்து சுவாமி விவேகானந்தரோட குரு. அந்த குருவை வந்து ஞாபகம் வச்சு அவரோட பேர்ல சுவாமி விவேகானந்தா நிறுவனது தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ திஸ் மிஷன் டிட் நாட், இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் இன்வால்வ் ஆச்சு. எஜுகேஷன் எல்லாரும் படிக்கணும், ஹெல்த் கேர் எல்லாருக்கும் அந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும், கெலாமிட்டிஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கணும். ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தது, ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் நடந்தால் அதில் வந்துட்டு
போய் ஃபுட்டு, இந்த ஃப்ளட் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்கறது, அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கொடுக்கறது, அவங்கள காப்பாற்றுறது, இந்த மாதிரியான பல மூமெண்ட்ஸு இந்த ராமகிருஷ்ணா மிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னா, சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, மனுஷங்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வேதாந்தா, சூப்பரான ஒரு வேதமே அதுதான் அப்படின்னு நம்ம ராமகிருஷ்ணா மிஷன் நம்பினாங்க. ஓகே, Swami Vivekananda founded the Ramakrishna Mission. The mission did not restrict itself to religious activities, but was actively involved in social causes such as education, healthcare, and relief in times of calamities. Service to humanity is the practical Vedanta of this mission. Okay. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுவாமி விவேகானந்தா ஃபவுண்டட் த ராமகிருஷ்ணா மிஷன். சுவாமி விவேகானந்தா போட்டுக்கோங்க, அவர் தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷனை வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. ஸோ திஸ் மிஷன் டிட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் இட் செல்ஃப் டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸோட நில்லாமல், ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் இங்கே இருக்கா, நாட் ஒன்லி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பட் ஆல்சோ இன்வால்வ் இன் சோஷியல் காசஸ். என்னெல்லாம் சோஷியல் காசஸ்? எஜுகேஷன், health care, relief in times of calamities. So Ramakrishna Mission என்ன நம்பிச்சு? Service to humanity. Service to humanity is the practical Vedanta of this mission. Okay, so this is your mind map. Okay, yes. Point out the impacts of social and religious reform movements in 19th century. So 19th century நடந்த reform movements and religious movement ஓட impact என்னலாம் அப்படின்னு கேட்குறாங்க. These movements greatly established to abolish some of the evils like sati, child marriage and untouchability. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து intercaste system, untouchability, அதாவது இந்த தீண்டத்தகாமை, casteல டிஃபரன்ஸ் பார்க்கறது. ஓகே, it promoted education, encouraged widow remarriage, intercaste dining and interdining. Okay, so it instilled a social awakening and spirit of nationalism in the middle of Indians. It made the people to be proud of their culture and glory. It helped the Indians to face the problems with scientific approach and outlook. So பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட சோஷியல் அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் 19th சென்ச்சுரியில் வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸோட இம்பேக்ட், அதோட பாதிப்பு இந்தியன்ஸ்க்கு எப்படி இருந்தது, அதோட இம்பேக்ட் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இம்பேக்ட் என்னன்னா, இந்த சோஷியல் அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் நடந்ததுனால சைல்ட் மேரேஜ், சதி, அன்டச்சபிலிட்டிங்கிற ஈவில் ப்ராக்டிசஸ் எல்லாமே அபாலிஷ் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணிச்சு ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். Promoted education, encouraged widow remarriage, intercaste marriages, interdining, இது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிச்சு, ப்ரமோட் பண்ணிச்சு இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். அதே மாதிரி சோஷியல் அவேக்கனிங் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுதா? இன்டர்காஸ்ட் மேரேஜஸ்னா வந்து வெவ்வேறு கேஸ்ட்ல மேரேஜ் பண்ணிக்கலாம். இன்டர்டைனிங்னா வந்து எல்லாரும் பொதுவாக உட்காந்து சாப்பிட்றது, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு எல்லாமே எல்லாரும் பொதுவாக உட்காந்து சாப்பிட்றது, தட் இஸ் இன்டர்டைனிங். ஓகே, ஸோ இட் இன்ஸ்டில் சோஷியல் அவேக்கனிங். அவங்க நமக்கு புதுசாக ஒரு சமூகத்தில் நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட அவேக்கனிங் எல்லாமே வந்து கொண்டு வந்துச்சு. அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம், நம்ம இந்தியாவை பற்றி நம்ம வந்து இன்னும் ப்ரௌடாக நினச்சிக்கிறது தான் ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம் இந்த மிடில் ஆஃப் இந்தியன்ஸ். நமக்கு வந்து ஒரு மனசுலேருந்து ஒரு சோஷியல் அவேக்கனிங், ஒரு நேஷனலிசம் ஸ்பிரிட், இது எல்லாமே கொண்டு வந்துச்சு திஸ் மூமெண்ட். இட் மேட் த பீப்புள் டு பி ப்ரவுட் ஆஃப் தேர் கல்ச்சர் அண்ட் க்ளோரி. ஸோ பீப்புளுக்கு வந்து நம்மளோட நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் எவ்வளோ நல்லா இருக்கு, நம்ம இந்தியாவோட எவ்வளோ பெரிய பாரம்பரியம் நம்மளோட இந்தியாவுக்கு அப்படின்னு நம்மளையே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிருக்கு இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். இட் ஹெல்ப் த இண்டியன்ஸ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா இந்த பழங்காலத்து ஈவில் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஏன் தப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோடையும் அவுட்லுக்கோடையும் பார்க்கறதுக்கு இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, so read it along with me. These movements greatly help the people to abolish some of the evils like sati, child marriage and untouchability. It promoted education. So பாத்தீங்கன்னா வந்து abolish, first வந்து abolish என்னலாம், abolish sati,
child marriage, untouchability. Promoted, என்னெல்லாம் promote பண்ணிச்சு? Promoted education, widow remarriage, intercaste dining and intercaste marriages. Okay, so இந்த மாதிரி இதெல்லாம் abolish பண்ணிச்சு, இதெல்லாம் promote பண்ணிச்சுன்னு எழுதிக்கோங்க. Next வந்து social awakening and spirit of nationalism in the middle of Indians. So Indiansக்கு வந்து ரெண்டு விஷயம், social awakening and spirit of nationalism. Okay, so it made the people to be proud of their culture and glory. இது உங்களுக்கு ஈஸியா எழுதிடலாம், நல்லா புரிஞ்ச பாயிண்ட், தெரிஞ்ச பாயிண்ட் தான், ரொம்ப பெருமையான பாயிண்ட் தான். Next, it helped the Indians to face. So Indians வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோடையும் அவுட்லுக்கோடையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பிரிட்டையும் ஒரு தாட்டையும் கொடுத்துச்சு இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ இட் ஹெல்ப் த இண்டியன்ஸ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ் வித் சயின்டிஃபிக் அப்ரோச் அண்ட் அவுட்லுக். ஓகே, எஸ். List out the social reformers of Tamil Nadu. Okay, நிறைய reformers பார்த்துட்டோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், அயோத்திதாச பண்டிதர், ஐயங்காளி, ராஜா ராம்மோகன் ராய், 𝑚.G.R.M. மகாதேவ கோவிந்த் ரானடே, தேவேந்திரநாத் டாகோர், நிறைய பேரை பார்த்துட்டோம். தமிழ்நாடுலேருந்து சில ரிஃபார்மர்ஸ் கேட்குறாங்க. The social reformers of Tamil Nadu, Ramalinga Adigal emphasizing feeding of poor, Vaikunta Swamigal emphasizing unity of people of all caste, Iyothee emphasizing casteless society. Okay, so யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ரிஃபார்மர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. நம்பர் 1 ராமலிங்க அடிகள், அவர் என்ன எம்பசைஸ் பண்ணுறாரு? ஃபீடிங் ஆஃப் புவர். நம்பர் 2 வைகுண்ட சுவாமிகள், அவர் என்ன சொல்கிறாரு? யூனிட்டி ஆஃப் பீப்புள் ஆஃப் ஆல் கேஸ்ட். நம்பர் 3 வந்து அயோத்திதாச பண்டிதர், அவர் என்ன சொல்றாரு? கேஸ்ட்லெஸ் சொசைட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, நம்பர் 1 ராமலிங்க, சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. யாரெல்லாம்? நம்பர் 1 ராமலிங்க அடிகள், feeding of poor, Vaikunta Swamigal, unity of people of all caste, Ayothidasa Pandidar, casteless society. So இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஈஸியா இருக்குமா? The social reformers of Tamil Nadu are Ramalinga Adigal, emphasizing feeding of poor, Vaikunta Swamigal, emphasizing unity of people, Ayothidasa, emphasizing casteless society. Okay, who is known as the Martin Luther King of Hinduism and why அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹிந்துயிசம் பொறுத்த வரைக்கும் யார் மார்ட்டின் லூதர் கிங்? Swami Dayananda Saraswati is known as the Martin Luther King of Hinduism. He started Shuddhi movement to reconvert the Hindus who had been converted to other religions earlier. By his efforts, a large number of people were taken back within the fold of Hinduism. Okay? Yes. So this is about the Swami Dayananda Saraswati. ஸோ மார்ட்டின் லூதர் கிங் ஆஃப் ஹிந்துயிசம் யாரு ஏன்னு கேட்டிருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி இஸ் நோன் ஆஸ் த மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம யாரை பார்க்க போகிறோம்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவர் வந்து சுத்தி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் கிரியேட்டிங் சம் மூமெண்ட்ஸ். இப்போ வந்து பிரார்த்தனா சமாஜ், பிரம்மோ சமாஜ், ராஜா ராம்மோகன் ராய் பிரம்மோ சமாஜ். ஸோ சோஷியல் ரிஃபார்ம், சொசைட்டி வந்து நிறைய ஈவில் ப்ராக்டிசஸ் இருக்குது சொசைட்டியில். அந்த ஈவில் ப்ராக்டிசஸ் எல்லாமே அபாலிஷ் பண்ணணும், இது எல்லாமே தப்பான ப்ராக்டிஸ், இது எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய சோஷியல் ரிஃபார்மர்ஸ் நிறைய மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சுவாமி தயானந்த சரஸ்வதி
is starting a Shuddhi movement. ஸோ மார்ட்டின் லூதர் கிங் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க, அவரோட டைட்டில். ஸோ ஒருத்தருக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் கொடுப்பாங்க. ஹிந்துயிசமோட மார்ட்டின் லூதர் வந்து நம்மளோட சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. He started Shuddhi movement to reconvert the Hindus who had been converted to other religions earlier. ஸோ ஒரு கம்பல்ஷன்னால இப்போ வந்துட்டு ஹிந்துஸாக இருக்கிறவங்க பிரிட்டிஷ் வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து கிறிஸ்டியன்ஸாக மாற்றவோ இல்லை முஸ்லிம்ஸ் ஏதாவது வேறு ரிலீஜன்ஸ் மாற்றவோ, இது என்ன வேணால் எடுத்துக்கலாம், புத்திசமாக மாற்றவோ, வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ ஒரு ரிலீஜனில் இருக்கிறவங்கள இன்னொரு ரிலீஜனாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல ஃபோர்ஸ் பண்ணி, அந்த மாதிரி ஹிந்துவாக இருக்கிறவங்கள வேற ஒரு ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆனவங்கள திருப்பி ரீகன்வெர்ட் டு ஹிந்துயிசம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணவர் தான் மார்ட்டின் லூதர் கிங் ஆஃப் ஹிந்துயிசம், தட் இஸ் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ அந்த ஹிந்துஸாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதனால அதை வந்து சுத்தி மூமெண்ட்னு சொன்னார். நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா கன்வெர்ட் ஆன இண்டியன்ஸை வந்து திருப்பி ரீகன்வெர்ட்டாக ஹிந்துயிசம்கே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மூமெண்ட் பண்ணார். பை ஹிஸ் எஃபர்ட்ஸ் a large number of people were taken back within the fold of Hinduism. அவரோட எஃபர்ட்ஸ்னால நிறைய பேர் வந்து திருப்பி ஹிந்துயிசம்கே வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் தான், ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் ஃப்ரம் த லெசன். சுவாமி தயானந்த சரஸ்வதி யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி இஸ் த மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதின்னு ஒரு ஆரோ மார்க் போட்டு மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம். ஹீ ஸ்டார்டட் சுத்தி மூமெண்ட். அவர் ஸ்டார்ட் பண்ண மூமெண்ட் பேர் என்ன? சுத்தி மூமெண்ட். ஸோ எதுக்காக? டு reconvert the Hindus who had been converted to other religions earlier. ஸோ ஆல்ரெடி வந்து வேற ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆனவங்க ரீகன்வெர்ட் பண்ணணுங்கிறது அவரோட மெயின் எய்ம். பை ஹிஸ் எஃபர்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வேர் டேக்கன் பேக் வித் இன் த ஃபோல்ட் ஆஃப் ஹிந்துயிசம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஹிண்டாக எழுதி வச்சுக்கோங்க. All of you read it along with me. It's a very simple answer. Swami Dayananda Saraswati is known as the Martin Luther of Hinduism. He started Shuddhi movement to reconvert the Hindus who had been converted to other religions earlier. By his efforts, a large number of people were taken back within the fold of Hinduism. Okay? Yes. As a student of today, what do you think the social evils present in today's world need to be reformed? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நேரம் நம்ம வந்து சோஷியல் ஈவில் ப்ராக்டிசஸ் நிறைய பார்த்துட்டோம். சமூகத்தில் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தோம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் டுடேஸ் ஜென்ரேஷன் உங்களுக்கு என்னெல்லாம் ஈவில் ப்ராக்டிசஸ் நடந்துட்டுருக்கு இன்னமும் அப்படின்னு தோணுது? ஸோ அதெல்லாம் என்ன ரீஃபார்ம் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுதுன்னு உங்களுக்கு நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது அல்லாமல் வேறு ஏதாச்சும் தோணுச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். The social evils present in today's world and need reforms are girl-child harassment, female infanticide, non-observance of societal rules, adulteration, and above all, poverty and pollution. Okay? So, the social evils present today. அப்படின்னு நீங்கள் போட்டு உங்கள் மைண்ட் மேப்ஸை போட்டுக்கோங்க. நம்பர் 1 வந்து கேர்ள் சைல்ட் ஹராஸ்மெண்ட், தென் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசுக்கொலை இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வந்து விமனை வந்து ஹராஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹராஸ்னால் உங்களுக்கு தெரியுதில்ல, தே ஆர் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆர் ஹராஸ் பண்ணுறது. இட் இஸ் ஆஃப் மெனி கைண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேர்டாலேயோ இல்லை பை ஃபிசிக்கல் டச்சாலேயோ, குட் டச் பேட் டச் எல்லாம் அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீமேல் ஹராஸ்மெண்ட் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களை கூட ஹராஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அன்பார்டனபிள், ஏற்றுக்கவே முடியாத ஒரு சோஷியல் ஈவில். ஸோ கேர்ள் சைல்ட் ஹராஸ்மெண்ட் நம்பர் 1, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், தென் நான் அப்சர்வன்ஸ் ஆஃப் சொசைட்டல் ரூல்ஸ், சொசைட்டியில் இருக்கிற ரூல்ஸை அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. அடல்ட்ரேஷன், ஸோ அடல்ட்ரேஷன் வந்து எல்லாத்துலேயுமே கலப்படம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே, பெட்ரோலில், வாட் எவர் இட் மே பி. ஸோ அது வந்து சோஷியல் ஈவில். அண்ட் தென் அபவ் ஆல் பாவர்ட்டி அண்ட் பொல்யூஷன், இது எல்லாமே சோஷியல் ஈவில்ஸ் தான். இது எல்லாத்தையும் இராடிகேட் பண்ணணும். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே,
So number 1, girl child harassment, female infanticide, non-observance of societal rules, adulteration, poverty and pollution. இது இப்படி லைனாக வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லைனாக வந்து சார்ட் மாதிரி பபிள் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை க்ளவுட் மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்படி யூ கேன் ரெப்ரசன்ட் இன் யுவர் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்ல இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. All of you read it along with me. The social evils present in today's world and need reforms are girl child harassment. Harassment spelling பார்த்துக்கோங்க, HARASS, 2 S இருக்கு, MENT. Female infanticide, non-observance of societal rules, adulteration and above all poverty and pollution. இது எல்லாமே தான். ஓகேங்களா? Yes. So answer in detail we will discuss in the next video. Okay, so இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்ல we have seen லெசனையும் பார்த்துட்டு இருக்கோம், சைட் பை சைடா கொஸ்டின் ஆன்சர்ஸையும் பார்த்துட்டு இருக்கோம், புக் இன்சைட் புக் பேக் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தோம். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதியோட ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கோ பேக் டு த வேதாஸ் அப்படின்னு. ஸோ அது உங்களுக்கு இன்டர்னல் புக் இன்டீரியர் கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு கண்டிப்பாக அது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஸோ நிறைய பார்த்துட்டோம். ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாச பண்டிதர், and then we saw about the religious reforms and its impact. Swami Vivekananda, Ramakrishna Paramahamsa, Theosophical Society, Annie Besant, Brahmo Samaj, Raja Ram Mohan Roy, Prarthana Samaj, Pandurang, Atmaram Pandurang. So then we saw about Ayodhya and untouchability kaga அவர் என்ன பண்ணாரு, புத்திசம் எப்படி இது பண்ணாரு. And then Jyotiba Phule. அதுக்கப்புறம் வந்து we saw about Brahmo Samaj and also reformist movement, revivalist movement. Reformist movement na enna, revival movements na enna. So இது வந்து நான் உங்களுக்கு இப்படி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட சொன்னேன். hope you remember. ஸோ ஒரு பக்கம் வந்து reformist movements, இன்னொரு பக்கம் வந்து ரிவைவல் மூமெண்ட். ஸோ அந்த மாதிரி 2 டேப்லெட் காலம் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரணும்னா ரீஃபார்ம், ஒரு புது லைஃப் கொடுக்கணும், அது வந்து ஒரு அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சொசைட்டிக்கு புது லைஃப் கொடுக்கணும்னா அது ரீவைவல். ஓகே, ஸோ தென் வி ஹேவ் விவேகானந்தாஸ் ஐடியாலஜி, ராமலிங்க அடிகள் பற்றி பார்த்தோம், ஜீவகாருண்யா, ஐயங்காளி, அண்ட் தென் எம்ஜிஆர், மகாதேவ் கோவிந்த் ரனடே பற்றி பார்த்தோம், அண்ட் தென் மகரிஷி தேபேந்திரநாத் டாகோர் பற்றி பார்த்தோம், அவரோட 4 principles of faith, இது எல்லாமே பார்த்தோம். So PDF of this video is available in the description. Please download the PDF and make use of it. Also like this video and share it with your friends. Don't forget to subscribe the channel. Okay, so hope you found this video useful. So next video la answer in detail of the same lesson and the important other concepts paapom. A series of videos are also coming lined up, so stay tuned everybody. Thank you one and all.